வணக்கம் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே. இப்போ எல்லாருமே +2 எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து போக போகிறீங்க. அதே மாதிரி 10th எக்ஸாம் முடித்தவங்க டிப்ளமோ காலேஜ் அல்லது +1 +2 வந்து நீங்கள் போக போகிறீங்க. இப்போ எல்லாருமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து போகும்போது அந்த ஆன் டைமில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கையில் வந்து நம்ம வச்சுக்கணும். அதை வந்து ஒரு சிலர் வந்து ஆன் டைமில் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு காலேஜ் வந்து போய் ஜாயின் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ அதை பற்றின பதிவு தான் வந்து இந்த பதிவு. இப்போ எல்லாருமே வந்து நம்ம காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ண போகும்போது நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆவணங்கள் எல்லாமே வந்து நம்ம கையில் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போது அதில் வந்து முக்கியமான முதன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ஸ்கூல் வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸ்கூல் தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை +2 முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரியை வந்து தேர்ந்தெடுத்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது அங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம கல்லூரி வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்து டிஸ்கஷனில் வந்து இருக்கிறீங்க, அந்த கல்லூரிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எடுத்து வைங்க. மினிமம் ஒரு 10 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபோட்டோ வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து எடுத்து வச்சுக்கிங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், அதாவது உதவித்தொகைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ காலேஜ் ஆர் ஸ்கூல் மூலிமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டைரக்ட் பெனிஃபிட். இப்போ வந்து யார் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்களோ அவங்களோட வங்கி கணக்கில் தான் எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது மிக மிக வந்து அவசியம். இப்போ +2 முடிச்சிருக்கீங்க, நீங்கள் 18 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் மைனர் அப்படின்னா 10th முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு டிப்ளமோ காலேஜ் வந்து சேரணும், உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட வீட்டில் ஃபாதர் ஆர் மதர் அவங்களோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து கேட்பாங்க. அந்த பேன் கார்டும் வந்து இமீடியட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி தான் பேன் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர் ஆர் மதர், அம்மா அப்பாவோட பேன் கார்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் பர்த் சர்டிஃபிகேட். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களோட டிசி, மார்க் ஷீட் இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும். அதை வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து எல்லாம் போடுவாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இ-சேவை மையம் இங்கெல்லாம் வந்து போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணி நீங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களோட இடஒதுக்கீடு வச்சு தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. இப்போ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு அட்டை மாதிரி இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. வித் கியூஆர் கோடோட ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கிற கியூஆர் கோடோட கிடைக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் தென் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பினை சேர்ந்தவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து மிக மிக அவசியம். அந்த சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கவே முடியாது. ஸோ இப்போவே நீங்கள் இமிடியட்டாக உங்களோட பேரண்ட்டோட இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இமிடியட்டாக வந்து அப்ளை பண்ணி வைங்க. அப்ளை பண்ணாதான் வித்தின் எ மந்த் வந்து அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு மெயின். அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இப்போ வந்து நீங்கள்
தமிழ்நாடுக்குள்ளார நீங்கள் வந்து ஏதாவது அட்மிஷன் வந்து போடுறீங்க, ஏதாவது ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து மேஜராக வந்து தேவைப்படாது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆதார்லேயே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து இருக்கிறதுனால தேவைப்படுது. பட் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் போய் வேற ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, அங்கே போய் படிக்கணும்னு வந்து விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் தென் அந்த +2 முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் வந்து போகிறாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு டிகிரி கோர்சஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு, அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் போகிறீங்க அப்படின்னா அரௌண்ட் 25,000 வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுருந்துருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நேம், உங்களோட நேம் இருக்கு இல்லையா, உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அண்ட் தென் டிசி, அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நேம் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து இப்போ இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ல எல்லாத்துலேயும் உங்கள் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய மன உளைச்சல். ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போகும்போது எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ இனி வரப்போகிற வீடியோவில் இப்போ கவுன்சிலிங் வரப்போகுது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரப்போகுது, அதை பற்றின டிப்ஸு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எங்களது செந்தூர் பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.